ஆனால் எல்லாரோடதும் ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் கவனிச்சு பாருங்க. நிறையா குழப்பத்துக்குள்ளே நம்மளே ஆளாகும். அப்போது அந்த தவிர்க்க முடியாத ஒன்று தெளிவாயிடுச்சு, இப்படிதான் போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அந்த பொக்கிஷமான நேரத்தை பொதுவாகவே சொல்லுவாங்க, நேரம் போச்சுன்னா திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 மடங்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்ததுக்கு சமம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம், நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ் அண்ட் அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரபரப்பான சூழ்நிலையிலையும் நம்மளுடைய காலை பொழுதை எப்படி நம்ம ஆரோக்கியமானதாக மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றினது தான். பொதுவாக பரபரன்னு வாழாதீங்க அப்படின்னு தான் நிறைய பேருக்கு நம்ம பரிந்துரை செய்துட்டு இருக்கோம். ஆனாலும் கூட அந்த பரபரப்பான வாழ்க்கையை தவிர்க்க முடியாமல் நம்மளில் ஒரு 90% பேர் அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பரபரப்பை எப்படி நம்ம ஆரோக்கியமானதாக அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பரபரப்பான வாழ்க்கையை நம்ம ஒரு நிதானமான வாழ்க்கையாக மாற்றும் பொழுது தான் நம்மளுடைய உடலானது ஒரு ஆரோக்கியத்தின் மேம்பாட்டுக்கு போகும். இதிலேயே நம்ம பார்க்குறோம், இந்த பரபரப்பை நம்ம நிதானமாக்குறதுக்கு என்ன மாதிரி செஞ்சோன்னா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த காணொலியை நம்ம எடுக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்தன்மை மற்றும் உறுதித்தன்மை. இப்போது நிலைத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேயிங் ஒன்று இருக்குது. ஒருத்தர் ஒரு 100 விதமான பஞ்சை கற்றுக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் ஒரே பஞ்சை 100 முறை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம 10 நாள் 10 விதமாக நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை 10 விஷயத்த அக்கேஷ்னலாக வேறு நாட்களில் எப்போனாலும் செய்யலாம். அப்படிலாம் செய்கிறது நமக்கு ஒரு பலனுமே கொடுக்காது. ஆனால் ஒரு விஷயத்த, ஒரு உறுதியான நிலையான தரமான ஒரு விஷயத்த நம்ம உறுதியாக தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். இது எல்லாமே எண்ணத்துக்குள்ளேயும் நமக்கு வரும். இப்போ நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்றத நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம எந்த இதில் நம்ம நிலையாக இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது ரொம்ப அழகாக வேலை செய்யுது நமக்கு. இதை பார்த்திங்கன்னா, நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனிசம் மித் அப்படின்னு தான் நம்ம வகுப்புகளுக்கு வர்றவங்களுக்கு நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள். நம்ம எல்லாருக்குமே கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாரோடதும் ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாரோட ரேகைகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு கவனித்து பாருங்கள். எல்லாருடைய ஒவ்வொரு செல்களும் ஒரே மாதிரி இருக்கான்னு கவனித்து பாருங்கள். நிச்சயமாக கிடையாது. எல்லாமே நமக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் இருக்கணுங்கிறது இறைவனோட விருப்பம். அது அப்படி நடந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமாக தான் ஒவ்வொருவருமே படைக்கப்பட்டிருக்கும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எதை குறித்து நம்ம பர்ஃபெக்ட்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ இந்த சைடு இருந்து பார்க்கும்போது எனக்கு 6 தெரியும், அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு அது 9 தெரிய தான் செய்யும்ல, வேறு வழியே இல்லைல்ல. அப்போது பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது நம்ம எந்த இடத்துல நின்று பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். அப்போது நான் ஒன்று செஞ்சேன்னா அதை நான் பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கும் போது நிச்சயமாக நிறையா குழப்பத்துக்குள்ளே நம்மளே ஆளாகும். நம்ம எந்த இடத்துல நின்றுக்கலான்னு பார்த்தா, உறுதித்தன்மையிலையும் நிலைத்தன்மையிலையும் நம்ம ஆழமாக நின்றுக்கலாம். உறுதித்தன்மை அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி. நம்ம எந்த விஷயத்தை பற்றி பிடிச்சிட்ருக்கோம், எதை நம்ம சரியான விஷயத்தை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உறுதித்தன்மையில் வச்சுக்கலாம். நிலைத்தன்மைங்கிறது அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி செய்கிறோம் அப்படிங்கிறது நிலைத்தன்மையில் நிற்கும். இதை பொறுத்து நம்மளுடைய காலை வேலைகளை முதல்ல நம்ம துவங்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம செய்யணும். ஒரு நாள் நான் நிதானமாக முழித்தேன், நிதானமாக என்னோடய வேலைகளை செஞ்சேன் அப்படின்னு ஒரு நாள் செய்கிறது. அப்புறம் ஒரு 10 நாள் பரபரன்னு செய்கிறது. அப்புறம் திருப்பி அடுத்த நாள் நிதானமாக செஞ்சேன்னு சொல்கிறது. இல்லை, நான் காலையில் எழுந்தேன், ஒரு 10 நிமிஷம் எனக்கு நானே ஒரு செல்ஃப் டைமாக, மீ டைமாக நானே ஒரு 10 நிமிஷம் எனக்குன்னு நான் கொடுத்தேன். என்னுடைய உள்ளுறுப்புகளையும் என்னுடைய உள்ளே என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிக்கிறதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு நாள் செய்கிறது. அப்புறம் ஒரு 10 நாள் விட்டுறது. இல்லை, ஒரு நாள் மட்டும் எழுந்து காலையில் அப்படியே ஒரு ரொட்டேஷ்னலாக நான் எழுந்தேன், நான் நடந்தேன், ஒரு கவனம் செலுத்தினேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், ரொம்ப அமைதியாக இருந்தது, நான் ஒரு நன்றி சொன்னேன். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 விஷயத்தை ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே அதை அடுத்த ஒரு 10 நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் திருப்பி ஒரு 11ஆவது நாள் செய்கிறது. இந்த மாதிரி செய்யாமல் ஒரு விஷயம் எடுத்தீங்கனாலும் அதை தரமான விஷயமா நீங்கள் எடுத்து சரியாக அதை காலையில் எழுந்து தொடர்ந்து முதல்ல அதை பழகணும். அப்போ அந்த பழக்கமானது உங்களுக்குள்ளே ஊறி போயிடும். காலையில் எழுந்து இது என்னோடய பழக்கம் அப்படின்னு ஆகிடும். இப்போ காலையில் நான் வெள்ளனை எழுந்துக்கணும், அதாவது அதிகாலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது
ஒரு நாள் எழுந்துக்கிறது, அப்புறம் ஒரு 10 நாள் விட்டுறது, அப்புறம் ஒரு 11வது நாள் எந்திரிக்கிறது. இப்படி இருந்தோம்னா நமக்கு வெள்ளனே எழுந்துக்கிறதுக்கான எந்த பலனுமே கிடைக்காது. அப்போ இதுதான் நம்ம வந்து உறுதித்தன்மை, நிலைத்தன்மைன்னு சொல்றோம். நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயத்துல நம்ம முதல்ல உறுதியாகவும் நிலையாகவும் இருந்து அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு அதை நிலைத்தன்மைக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்துக்குள்ள போய் அதை நம்ம நிலைத்தன்மைக்கு கொண்டு வரதுக்கான வழிகளை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்பாடுகள். வேலைக்கு போறது, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வெளியே போகிறது வர்றதுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா நிறைய பேரால் ஃபிக்ஸ் ஆகிருக்குது இல்லையா? அப்போது அந்த தவிர்க்க முடியாத ஒன்றை தெளிவாயிடுச்சு, இப்படி தான் போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்போ முந்தின நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சிடலாம் தானே. நமக்கு என்ன உடை நம்ம உடுத்த போகிறோம், என்ன சமையல் அன்னைக்கு செய்ய போகிறோம், எந்த மாதிரி நம்ம மோட் ஆஃப் ட்ராவல் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம அந்த ஒரு வாகனத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சா, நம்ம இல்லை எதில் போக போகிறோங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பேருந்தில் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிக்கணும். இல்லை நம்ம தனி வாகனத்தில் போகிறோன்னா அதுக்கு கொஞ்சம் மெதுவாகவே கூட எழுந்துக்க முடியும். ஸோ இப்போது இதெல்லாத்தையுமே நம்ம முந்தின நாளே முன்னேற்பாடு செஞ்சு வச்சிடுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது நம்ம நினைப்போம், இதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது, காலையில் எழுந்து நான் பார்த்துட்டு அப்படியே செஞ்சு அப்படின்னு. அது திறமையான விஷயமா கூட இருக்கலாம் தான். ஆனாலும் கூட நீங்க அவ்வளோ திறமையா இருக்கிறவங்க முன்னேற்பாடு மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களை அறியாமலே நீங்க ரொம்ப எளிமையா இதை வந்து கடந்து போக முடியும். இது உங்களுக்கு பரபரனே இருக்காது. அன்னைக்கு காலை பொழுது உங்களுக்கு பரபரனே இருக்காது. நீங்க முன்னேற்பாடு மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா, நாளை காலையில நான் இதை தான் செய்ய போறேன், நாளை காலையில் நான் எழுந்தோன்னே இதான் பண்ண போறேன்றது முன்னாடியே திட்டம் மட்டும் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அது எல்லாமே இருக்குதான்னு முன்னாடியே ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட அருமை தெரியும் அப்படின்றத நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, மனதிற்கான ஒரு நிதானம், நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். இரவு தூங்கும் பொழுது பொதுவாகவே ஒரு குணப்படுத்துதல் நடக்கும் அப்படின்னு நான் பல காணொளிகளில் சொல்லியிருக்கேன். இரவு நேரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உயிருக்கானது. நம்ம இரவு ஒரு 9 மணிக்கு தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு 6 மணிக்கு நமக்கு முழிப்பு வருதுல்ல, அப்போது நம்ம கண்ணை மூடுறோம், திருப்பி கண்ணை திறக்கிறோம். அந்த ஒரு கண்மூடி திறக்கிற நேரத்தில் அந்த ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கடந்து போயிடுது. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ இரவுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 10 நாள் கூட நம்ம பகல் நேரத்தில் எதுவுமே செய்யாமல் வெட்டியாகவே இருந்துடலாம், இல்லை சும்மாவே இருந்துடலாம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் சிறு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நம்ம 10 நாள் சும்மாவே இருக்கிறோம், ஒன்றுமே பண்ணல, நம்மளுடைய நாட்கள் 10 நாட்களை நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு சிறு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஆனால் ஒரு 3 நாட்கள் கூட இரவு நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா அடுத்து உங்களால் தொடர்ந்து வாழ முடியாது நிம்மதியாக. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இரவு நம்மளால் தூங்காமல் இருக்கிறோன்னா பகலில் உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்போ அந்த இரவு தூக்கம்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது. அப்போ அந்த இரவு தூங்கி காலையில் எழுந்துக்கிற நேரம் வந்து ரொம்ப 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 பிரம்மாண்டமானது அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த காலை நேரம், அந்த அதிகாலை நீங்கள் கண் விழிக்கிற அந்த காலை நேரம்ங்கிறது ரொம்ப பொக்கிஷமான நேரம்னு தான் நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த பொக்கிஷமான நேரத்தை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமான விருப்பங்கள், நம்பிக்கைகள், நீங்கள் வந்து எதுக்காக உங்கள் நாட்களையும் வாழ்க்கையையும் நீங்கள் கடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதுக்காக உங்களுடைய காலை நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து அதுக்காக செலவு செய்யுங்க. அந்த பொக்கிஷமான நேரத்தை பொதுவாகவே சொல்லுவாங்க, நேரம் போச்சுன்னா திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நேரம் பொன் போன்றது, அது போச்சுன்னா திருப்பி வராதுன்னெலாம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதுலேயும் இந்த அதிகாலை நேரம், கண் விழிக்கிற அந்த அதிகாலை நேரம் ரொம்ப 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 பொக்கிஷமான நேரம். அந்த பொக்கிஷத்தை தொலைச்சிடாதீங்க. எப்படி நம்மளாம் தொலைப்போம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். காலையில் முழிச்ச உடனே மொபைலை எடுக்கிறது, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது, ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறது, அப்படியே ஒரு சோஷியல் மீடியா பேஜ்குள்ளே போயிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் தாண்டி இப்போல்லாம் வந்து நியூஸ் அன்னைக்கு என்ன நடந்தது, அந்த ஒரு இரவு நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே உலகத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்களால் அந்த பொக்கிஷமான நேரத்தை நம்ம நிச்சயமாக தவற விட்டுடுறோம். ஏன்னா நீங்கள் அந்த பொக்கிஷமான நேரம் காலையில் கண் விழிக்கிறதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் எப்படி உங்களுடைய மனதை வச்சுருக்கீங்களோ அந்த 1 மணி நேரம் தான் உங்களுடைய அன்றைய பொழுது முழுக்கவே. 12 மணி நேரம் நீங்கள் முழிச்சிருக்க போகிறீங்கன்னா அந்த பகல் முழுக்கவே உங்களை கொண்டு போய்
முழு பலத்தோடையும் முழு ஆற்றலோடையும் வச்சிருக்கக்கூடியது அந்த அரை மணி நேரம் தான். அப்போ அதில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். நிதானமாக ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் கண் விழிச்சிருப்பீங்க, அந்த மகிழ்ச்சிங்கிறது இல்லாமல் போயிடும். அதை எல்லாத்தையுமே குழப்பி விட்டுரும், ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. இது அப்படியே இரவு நேரத்துக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் மூடி தூங்க போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமும் இதே தான். அப்பையும் நீங்கள் வந்து ஒரு எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இரவு பொழுதுலையும் ஒரு குழப்பத்தோடு தான் நீங்கள் தூங்குவீங்க. காலையில் முழிக்கும் போது அப்படியே தொடர்ச்சியாக வரும், அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும். அப்போது இரவு கண்மூடி நம்ம தூங்க போகிற அந்த அரை மணி நேரமும் காலையில் முழிக்கக்கூடிய அந்த அரை மணி நேரமும் உங்களுக்கு ரொம்ப 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 பொக்கிஷமான நேரம். அதை தவற விட்டுறாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியும். நிறைய நடக்கும், நிறைய அதிசயங்கள் நடக்கும் அந்த அரை மணி நேரத்தில். முயற்சி செய்து பாருங்கள். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, காலையில் எழுந்த உடனே நான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் தவறுன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய பழக்கம், பண்ணட்டும். ஆனால் உடற்பயிற்சி செய்யணும்னு விருப்பப்படுவாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாது இல்லையா, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது அந்த காலத்தை பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, இதையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த காலத்தில் பூ பறிக்கிறதே ஒரு தியானமாக இருந்தது, அம்மிக்கல் ஆட்டுறது ஒரு தியானமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யும் பொழுது நிதானமாக கைகளை ஆட்டுறதுவும், கைகளை அசைக்கிறதுவும், கால்களை அசைக்கிறதுவும், அதை கவனிக்கிறதுவும். இப்போ நம்ம கையை அசைக்கும் போது நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டோம். அப்போ அதை கவனிக்கிறதுவும் இதுதான். இப்போ பூ பறிக்கும் போது ஏன் அதை தியானம்னு சொன்னாங்கன்னா, பூவை பறிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற மொட்டையும் சேர்த்து பறிச்சிட்டிங்கன்னா மறுநாள் அந்த பூ குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் பறிக்கும்போது சரியாக பார்த்து அந்த பூவை மட்டும்தான் கவனமாக பறிக்கணும். எந்த பூ விளைஞ்சிருக்குதோ அந்த பூவை சரியாக பார்த்து கவனித்து பறிக்கணும். அப்போது ஒவ்வொரு நிமிடமும் அந்த பூவை பார்த்து நீங்கள் கவனமாக பறிக்கணும். பறித்த பூவை சரியாக கொண்டு போய் உங்களோட நீங்கள் வச்சிருக்க சேகரிக்கக்கூடிய பையில சரியாக போடணும். அதை போடலைன்னா நீங்கள் கவனித்து பறித்த ஒரு பூ வந்து கீழே விழுந்து வீணாக போகும். இப்போது நீங்கள் அப்படி பார்த்து கவனமாக சேர்ப்பீங்க இல்லையா ஒரு பூவு, இந்த மாதிரி கவனம் தான் உங்களுக்கு நீங்கள் காலையில் எழுந்த உடனே பல் விளக்குறதுலையாகட்டும், இல்லைனா வந்து எழுந்து ஒரு மாடிப்படிக்கு போகிறதாகட்டும், வெளியே உலாத்துறதாகட்டும், ஒரு வெளியே வந்து வானத்தை பார்க்குறதாகட்டும், வெளிச்சத்தை பார்க்குறதாகட்டும், இந்த மண்ணை பார்க்குறதாகட்டும், எல்லாமே நீங்கள் வெளியே வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதை தான் நம்ம வந்து காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும்னு யோசித்து அதை பண்ண முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் படுத்து எழுந்துக்கும் போது முதல்ல உங்களுக்கு நீங்களே கைகளை ஆட்டி கால்களை ஆட்டி முதல்ல உங்களை கவனித்து நிதானமாக எழுந்து, அடுத்து நீங்கள் பல் விளக்க போகிறீங்கன்னா அதை கவனித்து அந்த வேலைகளை நிதானமாக செஞ்சு இயற்கையாகவே அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மெனக்கெட்டு போய் அதை செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாமல் இயற்கையாகவே அது நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த உடல் அசைவுகளை கவனிங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களால் நடந்து போக முடியும்னா நடந்து போங்க. மாடிப்படி ஏற மாதிரி இருக்குது, அங்கே நான் வந்து ஒரு லிஃப்ட் இருக்குது, நான் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் நடந்து போங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய உடலில் அவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். இது ஒரு 10 மடங்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்ததுக்கு சமம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக நம்ம உணவை எடுத்துக்கிறது. நமக்கு எப்போ பசி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆற்றல் தேவை அப்படின்னு பொழுது நமக்கு பசி வந்து தெரிய ஆரம்பிக்கும். பசியின் மூலமாக எனக்கு ஒரு ஆற்றல் கொடு அப்படின்னு சொல்லி அது கேட்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நமக்கு ஆற்றல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த உணவானது சரியான உணவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆற்றல் முழுமையாக சென்று சேர்ந்துடும். அப்போது அந்த நேரத்தை தவற விடக்கூடாது. அந்த பசிக்கிற நேரம் நம்ம கொடுக்குற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலானது முழுமையான ஆற்றலாக இருக்கும். அப்போ அந்த முழுமையான ஆற்றலை நம்ம பெறணும், நம்ம உடலில் பெறணும்னா அந்த பசிக்கிற நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. அந்த நேரத்தில் கவனமாக கவனித்து சரியான உணவுகளை எடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமானதாக இருக்குது. அதையும் கவனிச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் 9 மணி 10 மணிக்கு உங்களுக்கு வருது, ஒரு பசி வருது அப்படின்னா அது வந்து உங்களுடைய தூக்கத்திற்கான பசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கே நமக்கு வந்து உடல் வந்து சோர்ந்து போக ஆரம்பிக்கும். இரவு தூக்கத்திற்கான தயாராக ஆரம்பிச்சிரும். நம்ம தூக்கத்தை தள்ளி போட தூக்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்காம பசியில் இருந்தாவது சரி பண்ணட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி பசி வர ஆரம்பிக்கும். இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் காலையில் ஒரு சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை சரியாகவும் நிலையாகவும் செய்யுங்க.
இப்போ சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து நிலையாகவும் தொடர்ந்தும் செய்ய ஆரம்பிக்கிறோம், உறுதியாகவும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பரபரப்பான உலகத்தில் கூட நம்ம நிம்மதியாக நிதானமாக வாழ முடியும். முயற்சி செய்து பாருங்க. தொடர்ந்து உடலுக்கும் மனதிற்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய பல பதிவுகள் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.